Hi, NCRT, Grade 12, Chapter 14, Biomolecules book back questions பார்த்துட்ருக்கோம். Question number 14.10. Enumerate the reactions of D-glucose which cannot be explained by its open chain structure. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சருக்கும் க்ளோஸ்ட் அதாவது சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்போ நம்ம ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் எழுதணும் அப்படின்னா அந்த CHO அதாவது இந்த ஆல்டிகைட் குரூப் நமக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ரீயாக இருக்கும். அதாவது ரியாக்ஷனுக்கு CHO அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதே நம்ம சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக வரையும் போது இந்த CHO நமக்கு என்ன மாறிடும்? ஓவா மாறும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நமக்கு CHOH 3 டைம்ஸ் என்ன ஆயிரும்? CH அண்ட் இங்கே CH2OH இந்த இடம் லாக் ஆயிரும். இந்த மாதிரி இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் லாக் ஆகுது. இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த CHO நமக்கு ஓப்பனில் இருக்கும். ஆனால் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் நமக்கு அது இருக்காது. இந்த CHO ஃப்ரீயாக இருக்காது. இதுதான். ஸோ இதனால் வரக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். Even if glucose has an aldehyde group, it does not give Schiff test and as a result, it does not form any hydrogen sulfate addition product with NaHSO3. அதாவது ஆல்டிகைட் அண்ட் கீட்டோனுக்கு உரிய டெஸ்ட்டு அந்த ஆல்டிகைடு வந்து சிஃப் டெஸ்ட்டு. அதே மாதிரி கார்பனைல் குரூப் எல்லாமே சோடியம் பைசல்ஃபேட் டெரிவேட்டிவ் ஃபார்ம் பண்ணுது. ரெண்டுமே இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே குளுக்கோஸ் நமக்கு ஆன்சர் பண்ண மாட்டேது. காரணம் என்னென்னா அதில் CHO இருந்தாலும் அது என்ன அது சைக்ளிக் ஸ்ட்ரக்சரில் லாக்டு பொசிஷனில் இருக்கிறதுனால நமக்கு என்ன அது ஆன்சர் வர்றதில்லை. ஸோ அதே மாதிரி பென்டாசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் டஸ் நாட் ரியாக்ட் ஹைட்ராக்சிலமைன் which indicates the absence of free CHO group. ஸோ அதே மாதிரி பென்டாசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ். ஸோ அது அசிட்டேட் இப்போ இந்த OH எல்லாத்தையுமே நம்ம அசிட்டேட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ராக்சிலமைன் போட்டோம்னா அந்த ஹைட்ராக்சிலமைன் என்ன ஆகணும்? இந்த CHOவோட ரியாக்ட் ஆகணும். ஆனால் ரியாக்ட் ஆகலை. ரைட்? ஸோ இது ரெண்டு. அடுத்து இட் இஸ் ஃபவுண்ட் தட் குளுக்கோஸ் எக்ஸிஸ்ட் இன் 2 different crystalline forms which is named as alpha and beta. This property can be explained by the cyclic structure of glucose. ஸோ நம்ம இந்த கிறிஸ்டலைன் ஃபார்மாக நம்ம எடுக்கும்போது குளுக்கோஸில் 2 ஃபார்ம் வருது, ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு. இந்த 2 ஃபார்மையும் நம்ம என்ன பண்ண முடியாது? லீனியர் மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது இந்த ஓப்பன் செயினில் நம்மளால் சொல்ல முடியாது. பட் சைக்ளிக்கில் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அப்போ சைக்ளிக்கில் நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல OH கீழே வந்துச்சுன்னா இது ஆல்ஃபா. அதே OH நமக்கு OH மேலே வந்துச்சுன்னா அதை பீட்டான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த 2 ஃபார்முமே சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் மூலமாக தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ரைட்? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா டி குளுக்கோஸ் வந்து நமக்கு CHO குரூப் இருந்தும் பண்ணாத ஆன்சர்ஸு. ஸோ இது எதனாலனா லீனியர் ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது ஆன்சர் வந்திருக்கணும். ஆனால் வரல. ஸோ ஏன் வரலன்றதை லீனியர் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்ல முடியாது. ஏன்னா சைக்ளிக் வரும்போது தான் கரெக்டான ஆன்சரை நம்மளால் சொல்ல முடியும். CHO லாக் ஆயிடுச்சு அப்படின்றது. ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் 14.11. வாட் ஆர் எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அமினோ ஆசிட்ஸில் 2 டைப், எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல். எசென்சியல்னா நம்ம பாடியில் செக்ரீட் ஆகாது. நம்ம அதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். வெளியே ஃபுட்டை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய ஃபுட் சோர்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை நம்ம எசென்சியல்னு சொல்லுவோம். ஸோ எந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம பாடியிலே செக்ரீட் ஆகுதோ, உற்பத்தி ஆகுதோ, ப்ரொடியூஸ் ஆகுதோ அதனால் நமக்கு வெளியேருந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பாடியை அதை என்ன பண்ணிக்கும்? சிந்தசிஸ் பண்ணிக்கும். ஸோ அதை நம்ம நான் எசென்சியல் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ இங்கே பாருங்கள், இந்த அமினோ ஆசிட் விச் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த பாடி அண்ட் கேன் பி சிந்தசைஸ்ட் இன் த பாடி ஆர் known as non-essential amino acids. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளைசின், அலனைன் ரெண்டுமே எக்ஸாம்பிள். அடுத்து வேறஸ் த அமினோ ஆசிட் விச் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் அவர் பாடி பட் cannot be synthesized by our body and should be taken through diet are known as essential. ஸோ நம்ம வெளியே ஃபுட் சோர்ஸில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறத நான் எசென்சியல்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள் வாலைன் அண்டு லியூசின். ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 14.12. Define the following as related to proteins. ஃபஸ்ட்டு பெப்டைட் லிங்கேஜ். ஸோ பெப்டைட் லிங்கேஜ் அப்படின்றது ப்ரோட்டீனோடைய இந்த பாலிமரிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவையான லிங்கேஜ். அதாவது அமினோ ஆசிட் நடுவில் இருக்கக்கூடியது. இப்போ கவனிங்க, இப்போ ஜென்ரலாக ஒரு அமினோ ஆசிட் நம்ம எழுதலாம். ஸோ அமினோ ஆசிட்டில் நமக்கு என்ன இருக்கும்? NH2 இருக்கும் அண்டு C இருக்கும் அண்ட் இங்கே என்ன நமக்கு C டபுள் பாண்டோ OH இருக்கும் அண்ட் இந்த இடத்துல H இது R. ஸோ அந்த R மாறும்போது நம்ம குரூப்பும் மாறும். அண்ட் இன்னொரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் NH2 இருக்கும். அதே மாதிரி CRH இருக்கும் அண்ட் இங்கே நமக்கு C டபுள் பாண்ட் OH இருக்கும் அண்ட் இந்த Hம் இந்த OH நமக்கு என்ன ஆகுது? H2Oவாக நமக்கு வெளியே போயிடுது. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? NH2, இங்கே CH, இங்கே R, இங்கே C டபுள் பாண்ட் O அண்ட் இங்கே NH அப்படின்னு வந்துடும். அகெயின் இது என்னது? CRH, இங்கே COOH வரும். இப்போ இந்த லிங்காக இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அமைடு லிங்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பெப்டைட் பாண்ட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? ஸோ இதுக்கான டெஃபினேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ பெப்டைட் லிங்கேஜ் இஸ் known as amide bond formation between COOH group and NH2 group.
The reaction between two molecules of either different or similar amino acid proceed by the combination of amino group of one molecule with the carboxylic group of other molecule. பாருங்க amino group of one molecule with the carboxylic group of other molecule. ஆஹ் நமக்கு என்ன அமைட் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகும். This will result in the elimination of water molecule and formation of peptide bond. ஸோ இதுலேருந்து நமக்கு வாட்டர் வெளியே போயிடும் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்ல, இந்த வாட்டர் வெளியே போகிறத -H2O அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வாட்டர் வெளியே போயிடும், பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பிரைமரி ஸ்ட்ரக்சர்னா என்ன புரோட்டீனில். ஸோ பிரைமரி ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிறதுக்கு மொத்தம் 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்டு குவாட்டர்னரி. ஸோ அதில் பிரைமரின்றது அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து வரிசையாக பெப்டைட் பாண்டில் கனெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அதுதான் அது பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஸோ அதை நம்ம அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், each and every polypeptide present in a protein has an amino acid linked with each other in a specific sequence. Note பண்ணிக்கோங்க, சொன்னேன் இல்லையா? So, and it's a sequence of amino acids that are known to be a primary structure of the protein. So, amino acids ஓட இந்த sequence ஆனது primary structure. Any change in the primary structure, that is the sequence of amino acid, creates a different protein. So, இந்த sequence மாற்றுறது மூலமாக நமக்கு ப்ரோட்டீனோட நேச்சரும் நமக்கு என்ன ஆயிருது, மாறிடுது, ரைட்? அதில் தேர்ட் சப்டிவிஷன் டீநேச்சுரேஷன். ஸோ டீநேச்சுரேஷன்னா என்னதுன்னா, நம்ம ப்ரோட்டீனில் 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி. இதில் வந்து நமக்கு ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த குவாட்டர்னரி அண்ட் டெர்ஷரி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பிரேக் ஆயிரும். பிரைமரி, செகண்டரி இல்லை சம்டைம்ஸ் வந்து பிரைமரி மட்டுமே நமக்கு என்ன இருக்கும், டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கொலாப்ஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவோம், டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது இர்ரிவர்சபிளாக தான் இருக்கும், ரைட்? ஸோ டெஃபினேஷன் பாருங்கள். When a protein in its raw form is subjected to change like change in temperature, example boiling in hot water, or chemical change like a variation of pH, the hydrogen bond are disturbed. This results in unfolding of globules and uncoiling of the helix, and thus protein loses its biological activity. So this is called as denaturation of protein. So it loses its higher order structure. நீங்கள் அதை கூட எழுதிக்கலாம். So protein upon these changes loses its ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ ஹையர் ஆர்டர் ஸ்ட்ரக்சர்னா டெர்ஷரி, குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சரை லூஸ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன ஆகுது, பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். ஸோ அதுதான் நான் சொல்லுவோம் டீநேச்சுரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? தேங்க்யூ.